ஓர் அடர்ந்த காட்டில் ஜென்சி என்ற காகம் வாழ்ந்து வந்தது. ஜென்சி எப்போதும் தான் அழகு என்று கர்வமாக பேசிக்கொண்டே இருக்கும். இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப அழகு, என்னைப் போல அழகானவர்களே இல்லை. மறுநாள் காலையில் ஜென்சி தன் வீட்டில் எப்பொழுதும் போல தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தது. அப்போது வெளியில் ஏதோ சத்தம் கேட்டது. ஜென்சி வெளியில் வந்து பார்த்தது. அங்கே சிட்டு, காலு என்ற இரு பறவைகள் தூரத்தில் மைலி நடனமாடுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தனர். சிட்டு சொன்னது, காலு, அங்க பாரு, மைலி எவ்வளவு அழகாக நடனமாடுகிறது. பார்ப்பதற்கே எவ்வளவு அழகாக உள்ளது. இதை கேட்ட காலு, ஆமா சிட்டு, மைலி டோபியை பாரு, எவ்வளவு பெரியதாக உள்ளது. எவ்வளவு வண்ணங்கள், மையை போல அழகானவர்கள் இல்லவே இல்லை. இவர்கள் பேசுவதை கேட்ட ஜென்சி, நானும் தான் அழகாக உள்ளேன், என்னை யாரும் எதுவும் சொன்னதே இல்லை. எல்லாரும் மைலியையே பார்க்கிறார்கள். இவ்வாறு நினைத்து கொண்டு மனம் வருந்தி சென்றது. அன்று இரவு ஜென்சி மைலியின் வீட்டிற்கு வந்தது. மைலி தூங்கிக் கொண்டிருந்தது. மைலியை பார்த்து ஜென்சி தன் மனதில் நினைத்தது, இந்த தோகைகள் இருப்பதால் தானே உன்னை அழகுன்னு சொல்றாங்க. இந்த தோகைகளை நான் வைத்துக்கொண்டால் நானும் அழகாக இருப்பேன். இவ்வாறு நினைத்த ஜென்சி மைலியின் பக்கத்தில் சென்றது. மைலியின் தோகைகளை கொஞ்சம் வாயில் கவ்விக்கொண்டு சென்றது. மறுநாள் காலையில் மைலியின் தோகைகளை ஒட்டிக்கொண்டு ஜென்சி நடனமாடிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த சிட்டுவும் காலுவும் அதிர்ச்சி அடைந்தன. இது என்ன விசித்திரமாக உள்ளது, இப்படி ஒரு பறவையை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை இது பக்கத்து காட்டுல இருந்து வந்திருக்கும் போல. அப்படின்னா இது நம்ம ஏதாவது செய்து விடுவதற்குள் நாம் இதை விரட்டி விடுவோம். ஏய், இங்கிருந்து உன் காட்டிற்கு சென்று விடு. அனைவரும் ஜென்சியை விரட்டினர். அப்போது ஒரு குரல் கேட்டது, ஐயோ ஐயோ, என் தோகைகள், என்னுடைய தோகைகளை யாரோ எடுத்து விட்டார்கள். கவலைப்படாதே மைலி, எப்படியாவது உன் தோகைகளை எடுத்தவங்களை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம். வா, இப்பொழுதே தலைவரிடம் போய் சொல்லுவோம். இதை கேட்ட ஜென்சி மிகவும் பயந்தது. அனைவரும் தலைவர் ராக்கி கழுகிடம் சென்றனர். தலைவரே, நேற்று மைலியின் தோகைகளை யாரோ திருடிவிட்டார்கள். அது மட்டுமல்ல தலைவரே, இன்று நம் காட்டில் விசித்திரமான ஒரு பறவையும் வந்துள்ளது. இதை கேட்ட ராக்கி கழுகு, என்ன, மைலியின் தோகைகளை காணவில்லையா? இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும்போது ஜென்சி அங்கு வந்தது. அனைவரும் ஜென்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். ஜென்சி தன் மனதில் நினைத்தது, என்னை யாரும் அடையாளம் காண மாட்டார்கள். இது என்ன விசித்திரமாக உள்ளது. அப்போது அங்கு வேகமாக புயல் காற்று வீசத் தொடங்கியது. ஜென்சியின் மேலிருந்த மைலியின் தோகைகள் சில கீழே விழுந்தன. இது என் தோகைகள், நீதான் என் தோகைகளை திருடனாயா ஜென்சி? என்னை மன்னித்து விடு மைலி, என்னை மன்னித்து விடுங்கள் தலைவரே. ஜென்சி, இப்பொழுதே மைலியின் தோகைகளை திருப்பிக் கொடு. ஜென்சி, எதற்காக மைலியின் தோகைகளை எடுத்தாய்? நானும் மைலியை போன்று அழகாக வேண்டும் என்று நினைத்தேன், அதனால்தான் மைலியின் தோகைகளை எடுத்தேன். இல்லை ஜென்சி, அழகு என்பது தோற்றத்தில் இல்லை, நல்ல மனதில்தான் உள்ளது. நீ யாரையும் பார்த்து பொறாமைப்படாம எல்லாருக்கும் உதவி செய்து வாழ்ந்தால் நீயும் அழகாக தெரிவாய். புரிந்ததா?
புரிந்தது தலைவரே. இனிமே நான் அழகுன்னு சொல்லி கர்வப்பட மாட்டேன். யாரையும் பார்த்து பொறாமைப்படவும் மாட்டேன். நல்ல குணங்களை வளர்த்துக்கொண்டு வாழ்வேன்.